بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவுடைய உரையில் அல்லாஹ்வுடைய நினைவுகளில் திக்ருகளில் மகத்தான ஒரு திக்ர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ர், அந்த வார்த்தை, அது சம்பந்தமாக முக்கியமான சில விடயங்களை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவில் மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியாக சஹாபாக்களுடன் தோழர்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மதீனாவில் ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலைக்கு பக்கமாக அந்த மலையை கடந்து நபி அவர்கள் செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் இருந்த சஹாபாக்களை தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹாதா ஜும்தான் என்று சொல்கிறார்கள். இது ஜும்தான் என்ற மலை என்கிறார்கள். சீரு, தோழர்களே, நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சபகல் முஃபர்ரிதூன்கள் நன்மையால் சுவர்க்கத்தின் பக்கம் முந்தி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். முஃபர்ரிதூன்கள் நன்மைகளால் நட்கூலிகளால் சுவர்க்கத்தை நோக்கி முந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் முஃபர்ரிதூன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முஃபர்ரிதூன்கள் என்று சொன்னால் யார் என்று கேட்கிறார்கள். முஃபர்ரிதூன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு அதற்குரிய விளக்கம் தெரியவில்லை. நபி அவர்கள் அல் முஃபர்ரிதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக எதை நாடுகிறார்கள், எதை கேட்கிறார்கள் என்று சஹாபாக்களுக்கு புரியவில்லை. அதனால் தான் கேட்கிறார்கள், அல் முஃபர்ரிதூன் என்று சொன்னால் யார்? அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்கள். யாரெல்லாம் ஆண்களிலும் பெண்களிலும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்வார்களோ, இறை நினைவுடன் வாழ்வார்களோ, எப்பொழுதும் இறை நினைவுடன் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை தஹ்மீத் புகழ்ந்து அல்லாஹ்வை தக்பீர் பெருமைப்படுத்தி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தஹ்லீல் இதை அதிகப்படுத்தி அதன்படி வாழக்கூடியவர்கள், எப்பொழுதும் இறை நினைவுடன் வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் நன்மைகளால் சுவர்க்கத்தை நோக்கி முந்தி சென்றவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரத்துல் இஸ்ராவுடைய 111வது வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அதாவது இந்த அல்லாஹு அக்பர் என்ற இந்த மகத்தான திக்ர், இந்த வார்த்தை அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே,
அரபு வார்த்தைகளில் என்றால் அல் குர்ஆனிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மகத்தான அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய திக்ருகளில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய திக்ருன்னு சொல்கிறார்கள். மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தினால் பொருளுணர்ந்து அதை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை உயர்ந்த நிலையில் அதாவது பெருமைப்படுத்தி விட்டான், துதித்து விட்டான் என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அதாவது அன்றாடம் பின்னி பிணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய வாழ்வில் இந்த அல்லாஹு அக்பர் என்ற இந்த சிந்தனை, அந்த திக்ர் அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய நாவில் எப்பொழுதும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலும் அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை உண்மையாக பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் ஷிஆரு ஸலா, தொழுகையுடைய அடையாள சின்னமே என்ன தெரியுமா? இந்த அல்லாஹு அக்பர் தான். இந்த மகத்தான திக்ர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை தான் ஷிஆரு ஸலா, தொழுகையுடைய அடையாள சின்னம். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அவனுடைய பிரதானமான அவன் முஸ்லிம் என்பதற்குரிய அடையாளமே தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிருக்கிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லிம் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அது தொழுகை. ஏன் ஒரு முஸ்லிமிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் நபியர்கள் சொன்னார்கள் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழுகையுடைய ஷிஆர் அடையாளம் என்ன? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, கடமையான 5 நேர தொழுகைக்காக வேண்டி முஅத்தின் அதான் சொல்கிறார், அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்புடைய ஆரம்ப வார்த்தைகள் என்ன தெரியுமா? நமக்கு தெரியும், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்ற அந்த மகத்தான வார்த்தையை சொல்லித்தான் மக்களை அந்த தொழுகையின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதானை நிறைவு செய்யும் பொழுதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மகத்தான வார்த்தைகளைத்தான் அவர் நிறைவு செய்கிறார். அதேபோல் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதான் சொன்னதன் பின்னால் கடமையான தொழுகையை நாம் ஆண்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும். கூட்டாக மஸ்ஜிதிலே தொழுவது வாஜிபாக இருக்கிறது. அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அடுத்த ஒரு அழைப்பு இகாமத். அந்த அழைப்பை சொல்லிவிட்டு தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அந்த இகாமத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படுகிறது. சரி, தொழுகைக்குள்ளே சென்று விட்டால் தொழுகையை நாம் எப்படி ஆரம்பிப்பது? தொழுகையை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்வோம். இந்த வார்த்தையை மொழிவது ருக்குன், தொழுகையில் அடிப்படையான கடமைகளில் ஒன்று. அந்த வார்த்தையை மொழியாவிட்டால் தொழுகை நிறைவேறாது. தக்பீர் கட்டுவது என்பது அது சுன்னாவில் உள்ளது. ஆனால் அல்லாஹு அக்பர் என்ற இந்த மகத்தான வார்த்தையை நாம் சொல்லி தொழுகையை ஆரம்பிப்பது என்பது அது ருக்குனாக இருக்கிறது, ஃபரதாக இருக்கிறது, கட்டாயமான அவசியமான ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் 5 நேர தொழுகைகளில் ஆண்களும் தான் பெண்களும் தான் கடமையான தொழுகைகளாக இருக்கலாம், உஃபரியான சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம். எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறோம்? அல்லாஹு அக்பர் என்ற மகத்தான இந்த அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டுதான் நாம் தொழுகையை ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை தொழுது வருகிறோம். தொழுது வர வேண்டும், கடமை. இந்த உணர்வு நமக்கு வந்திருக்கிறதா? நாம் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்ற தொழுகையுடைய அடையாளம் அதான் சொல்லப்பட்டது, இகாமத் சொல்லப்பட்டது.
இப்பொழுது தொழுகை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறோம். நமக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறது, அல்லாஹ் மிக பெரியவன். நாம் எந்த ரப்பை முன்னோக்குகிறோமோ, எந்த இறைவனை நாங்கள் முன்னோக்குகிறோமோ, அந்த இறைவன் அனைத்தை விட எல்லாத்தையும் விட மிக பெரியவன் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது இதா காம அஹதுக்கும், உங்கள் ஒருவர் தொழுகைக்காக நின்றுவிட்டால் அவர் யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய ரப்புடன் இரகசியமாக பேசுகிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஒருவர் தொழுகையை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ரப்புடன், ரப்புக்கு முன்னால் இருக்கிறார், ரப்புக்கு முன்னால் இருந்து தன்னுடைய ரப்புடன் இரகசியமாக பேசுகிறார். அதனால்தான் தொழுகையில் உள்ளட்சம் இருக்க வேண்டும், ரூஹானியத் உயிரோட்டம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையைத்தான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா அல் முஃமினூன் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம், இறை நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி அந்த அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனம் எப்படி ஆரம்பிக்கிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படி? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்துடன் தொழுவார்கள். அவர்களுடைய தொழுகையில் உயிரோட்டம் இருக்கும். எப்போ உயிரோட்டம் இருக்கும்? நான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டினேன் என்று சொன்னால், தக்பீர் சொல்லி தொழுகையில் நுழைந்து விட்டேன் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு சிறுமையாக ஆக வேண்டும். நான் இருக்கக்கூடிய பதவி, அந்தஸ்து, தொழில், உலக காரியங்கள் அனைத்தும் அல்லாஹு அக்பர், அல்லாஹுக்கு முன்னால் சிறியது. நான் முன்னோக்கி இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு அவன் பெரியவன் என்ற சிந்தனை வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் தொழுதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்ற மகத்தான அந்த தக்பீரை நாம் சொல்லி தொழுகையில் நுழைந்து அல்லாஹ்வுடன் இரகசியமாக பேசுகிறோம் என்ற அந்த உணர்வுடன் தொழுதால் சூரத்துல் ஃபாத்திஹாவை அடியான் ஓதுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய நாம், அதாவது சில வாரங்களுக்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ்வை பற்றி நாம் இந்த உரை ஹுத்பாவிலே பார்த்தோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனத்தை ஓதும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது 7 வானங்களுக்கு மேலால், குர்சிக்கு மேலால், அர்ஷின் மீது இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹமிதனி அப்தி என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அர்ஷுக்கு மேல் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹமிதனி ரப்பி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு பெரிய, அதாவது ஒரு சிறப்பு நட்கூலி. நம்மை இந்த 7 வானங்களையும் பூமியை படைத்த, நம்மையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பற்றி நினைவு கூறான் என்று சொன்னால் நாம் எந்த அளவு கவனம் எடுக்க வேண்டும். இந்த திக்ர்கள், தொழுகைகள், தொழுகையில் ஓதக்கூடிய ஓதல்களை எப்படி நாம் உயிரோட்டமாக நாம் ஓத வேண்டும். திரும்ப மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான், பெருமைப்படுத்தி விட்டான் என்று குறிப்பிடுகிறான். அதற்கு பின்னால் ஒவ்வொரு வசனமாக ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை மிகவும் மகத்துவமானது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய ஆரம்ப நேரத்திலே அல்லாஹு தஆலா அதாவது அவருடைய தூதருக்கு இறக்கிய குர்ஆன் வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். சூரத்துல் முத்தஸிர்
அல் முத்தஸிர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். நபி அவர்கள் நபியாக ரசூலாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் ஹிரா அந்த குகையிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு பயந்தவர்களாக அச்சத்துடன் தன்னுடைய மனைவிடத்திலே வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். அவர்களை போர்த்தப்படுகிறது. நபி அவர்கள் பயந்த நிலையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அடுத்த வசனம் இறங்குகிறது. யா ஐயுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் என்ற அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். யா ஐயுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் எழுந்து, ஃபஅன்திர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனமாக என்ன சொல்கிறான் தெரியுமா? வரப்பக ஃபகப்பிர், வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய ரப்பை நீ தக்பீர் செய்வீராக, பெருமைப்படுத்துவீராக என்ற அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய அந்த நபித்துவத்தின் நுபுவத்துடைய ஆரம்ப அந்த வசனங்களை இறக்கும் பொழுது கட்டளையாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த தக்பீர், அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தை, அந்த மகத்தான திக்ர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்கள், 4 வார்த்தைகளை சொல்கிறார்கள். நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தினால் நாம் கேட்போம், அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா என்று சொல்கிறார்கள். 4 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிக மிக நேசத்துக்குரியது என்று சொல்கிறார்கள். மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் 4 வார்த்தைகள் மிகவும் விருப்பமானது. யாருக்கு விருப்பமானது? நம்முடைய தாய் தந்தைக்கு விருப்பமான அல்லாஹ் சொல்லல, நம்முடைய மனைவிக்கு விருப்பமானது அல்லாஹ் சொல்லல, நம்ம இருக்கக்கூடிய மக்களுக்கு விருப்பமானது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யாருக்கு விருப்பமானது? வானங்கள் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் 4 வார்த்தைகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். முதலாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, துதிக்கக்கூடிய வார்த்தைகள். வெறுமனே நாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படி இல்லை, உள்ளத்தால் நாம் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன். எல்லா குறைபாடுகள், ஒரு மனிதர் எதையெல்லாம் குறையாக நினைக்கிறானோ அனைத்தை விற்றும் பரிசுத்தமானவன் அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையுடன் நாம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை தனித்துவமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், எப்பொழுதும் நாம் அல்ஹம்துலில்லாஹ்வை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தை. அடுத்ததாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற இந்த மகத்தான வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமத்து தௌஹீத், தௌஹீத் இந்த வார்த்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவில் எப்பொழுதும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்? மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே வாழ்கிறான், எந்த ஒரு ஷிர்க்கும் செய்யாமல், எந்த ஒரு இணையும் செய்யாமல், அல்லாஹ் அதாவது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் வாழ்ந்து ஒரு மனிதனுடைய சக்கராத்தில் அவனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு முன்னால் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விட்டால் தஹலல் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான். அன்புக்குரியவர்களே, சும்மா எங்களுக்கு இந்த வார்த்தைகள் சக்கராத்து நேரத்தில் வந்துடுமா? இது வாழ்க்கையாக மாற வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய நாவுகளில் எப்பொழுதும் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தொழுகையில் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் ஒரு வார்த்தை, சில வார்த்தைகளை சொல்வதை நபி அவர்கள் கேட்டு விடுகிறார்கள். என்ன சொல்கிறார் தெரியுமா?
அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறார். அப்ப இந்த வார்த்தை தொழுகையில் சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்தவுடன் கேட்கிறார்கள், மனில் காயிலு கலிமத்த கதா வ கதா, இன்னென்ன வார்த்தைகளை தொழுகையில் சொன்னவர் யார், கூறியவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒரு சஹாபி, ஒரு நபித்தோட சொல்கிறார், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் தான் அந்த வார்த்தைகளை சொன்னேன் என்று சொல்கிறார். என்ன வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ்வை நாம் அதிகமாக பெருமைப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் பெருமைக்குரியவனோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறேன் என்ற வார்த்தை. அதாவது வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நான் புகழ்கிறேன் என்ற வார்த்தை. வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அந்த அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு குறையுமற்றவன், அல்லாஹ்வை நான் தஸ்பீஹ் செய்கிறேன், துதிக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னவுடன் நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? நாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு திக்ர் இது. அதாவது நாம் தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னதன் பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் துஆஉல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப துஆக்கள், நபி அவர்கள் சில துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். கடமையான தொழுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, இந்த துஆவை அதிகம் ஓதிருக்கிறார்கள். இன்னும் சில துஆக்களை ஓதிருக்கிறார்கள். நான் இப்போ சொன்ன துஆவும் என்ன, இந்த திக்ரை நாம் அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் தக்பீர் சொன்னதன் பின்னால் தொழுகையுடைய ஆரம்பத்திலே நமக்கு ஓதலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தோழரை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அஜிப்துலஹா என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். ஏன் ஆச்சரியம் தெரியுமா? ஃபுதிஹத் லஹா அபுவாபுஸ் ஸமா என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைக்காக வானங்களுடைய அதாவது எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டன என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகையில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா, இந்த வார்த்தையை கேட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அஜிப்துலஹா, இந்த வார்த்தைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா? ஃபுதிஹத் லஹா அபுவாபுஸ் ஸமா, வாகனங்களுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டன. அதற்குரிய நன்மைகள் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் இன்னும் ஒரு திக்ரை சொல்கிறார். என்ன தெரியுமா? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்ற வார்த்தையை சொல்கிறார். இது அதாவது ருக்கூவிலிருந்து நாம் எழுந்தவுடன் இஅ்திதாலில் சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால் ருக்கூவிலிருந்து நாம் எழுந்தவுடன் ஓதக்கூடிய வார்த்தை. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுந்தவுடன் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ரப்பனா வலக்கல் ஹம்த், எங்களுடைய இறைவா லக்கல் வலக்கல் ஹம்த், அனைத்து புகழும் உனக்கு மட்டும்தான், புகழுக்கு சொந்தமானவன் நீ மட்டும்தான், புகழுக்கு சொந்தமானவன் நீ மட்டும்தான். வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன், அதிகமான புகழாக நான் புகழ்கிறேன். தய்யிபன், மனமான தூய்மையான பரிசுத்தமான புகழாக நான் புகழ்கிறேன். முபாரக்கன் ஃபீ, அதிலே பரக்கத்து பொருந்திய புகழாக நான் புகழ்கிறேன் என்ற வார்த்தையை தொழுகையில் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் சொன்னவுடன், தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், மனில் முத்தகல்லிம், இந்த வார்த்தையை சொன்னவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த திக்ரை சொன்ன சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த வார்த்தையை நான் தொழுகையிலே சொன்னேன் என்று சொல்கிறார். சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் எழுந்தவுடன் ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்ற வார்த்தையை நான் தான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு பதிலை சொல்கிறார்கள். உள்ளத்துக்கு, அதாவது உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பதிலை சொல்கிறார்கள். கண் குளிர்ச்சியான ஒரு பதிலை சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பார்த்தேன்
30க்கும் மேற்பட்ட வானவர்கள் அந்த வார்த்தைக்குரிய நன்மையை யார் எழுவதென்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். 30 வானவர்கள் 30 மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க. இந்த நன்மையை நான் தான் எழுதுவேன், இந்த நன்மையை நான் தான் எழுதுவேன் என்று போட்டி போடுகிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த உணர்வுடன் நாம் எப்படி தொழுகிறோமா? இந்த சிந்தனையுடன் நாம் தொழுகிறோமா? இந்த உயிரோட்டத்தில் நாம் தொழுகிறோமா? சுப்ஹானல்லாஹ். நபியர்கள் சொல்கிறார்கள், அந்த வார்த்தைக்கு 30 வானவர்கள் போட்டி போடுகிறார்கள். இந்த நன்மையை நான் தான் எழுதுவேன். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் மாறு செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை சரிவர நிறைவேற்றக்கூடிய வானவர்கள் போட்டி போடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து தொழுகையிலே ஒரு அடியான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தையுடைய நன்மைகளை எழுதுவதற்கு போட்டி போடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில அறிவிப்புகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், வானவர்கள் எழுதுவதற்கு மட்டுமல்ல, இந்த நன்மையை அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக கொண்டு போய் சேர்ப்பது யார் என்பதில் போட்டி போடுகிறார்கள். அப்படி அல்லாஹ்விடத்திலே கொண்டு போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா அந்த வானவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் யா அல்லாஹ், இதற்குரிய நன்மையை நாம் எப்படி எழுத வேண்டும் என்று எந்த அளவு நன்மை எழுத வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த வார்த்தையை, அந்த திக்ரை நீங்கள் எழுதிவிடுங்கள், அதற்குரிய நற்கூலியை நன்மைகளை நான் வழங்குகிறேன் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையுடன் நாம் தொழ வேண்டும். இந்த சிந்தனையுடன் நாம் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்வை நாம் துதிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லஅன் அகூல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சுப்ஹானல்லாஹ் என்று நான் சொல்வது, நபி அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை துதித்து சுப்ஹானல்லாஹ் என்று நான் சொல்வது, அல்லாஹ்வை புகழ்ந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்வது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நான் கூறுவது, அதே போன்று கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தையை நான் சொல்வது இருக்கிறதே, அது எனக்கு எவ்வளவு பிரியமானது, என்னிடத்தில் எந்த அளவு சிறந்த தெரியுமா? ஹைருன் லீ மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ் என்று சொல்கிறார்கள். சூரியன் இந்த பூமியில் எதன் மீதெல்லாம் படுகிறதோ, சூரியன் இந்த பூமியில் எதன் மீதெல்லாம் படுகிறதோ அது அனைத்தும் எனக்கு கிடைப்பதை விட எனக்கு சிறந்தது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை என்றால் உலகம் அனைத்தை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு சிறப்புக்குரிய வார்த்தைகள், மகத்தான நன்மைகள் அல்லாஹ் அள்ளித்தரக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழும்புகிறான், காலையில் எழுந்தவுடன் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 360 மூட்டுக்களுக்கு அவன் தர்மம் செய்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் காலையில் எழும்புகிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோமா? அல்லாஹ்வை துதிக்கிறோமா? நாம் ஆரோக்கியத்தை நாம் எழும்புகிறோம், நம்முடைய ஒவ்வொரு மூட்டுக்களும் அசைகிறது. நபியக சொல்றாங்க, 360 மூட்டுக்கள் இருக்கிறது.
நாம் காலை அடைந்தவுடன் நம்முடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம் சதக்கா தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நமக்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய முடியுமா? நாம் எப்பொழுதாவது அல்லாஹ்வுடைய இந்த நியமத்தை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய கைகளுடைய மூட்டுக்கள் அசைகிறது, நம்முடைய கால்களுடைய மூட்டுக்கள் அசைகிறது, நம்முடைய உடம்புடைய ஒவ்வொரு மூட்டுக்களும் காலையில் அசைகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல தேர ஆரோக்கியத்தை தர வேண்டும், சிஹத்தை தர வேண்டும். நாம் எழுந்தவுடன் நம்முடைய கைகாலுடைய மூட்டுக்கள் அசையாவிட்டால் நாம் எவ்வளவு சிரமப்படுவோம். நாம் இன்றைக்கு எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், வைத்தியசாலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்பொழுதாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹு தஆலா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நான் வேலைக்கு செல்லும் பொழுது, என்னுடைய டியூட்டிக்கு செல்லும் பொழுது, என்னுடைய கம்பெனிக்கு செல்லும் பொழுது நான் அழகான முறையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன், நடந்து சென்று கொண்டிருக்கிறேன், அழகாக வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருக்கிறேன். இது யார் தந்த நியமத்? அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத். சுப்ஹானல்லாஹ். நாம் இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நபியர்கள் சொன்னார்கள், இந்த 360 மூட்டுக்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. குல்லு தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் தர்மமாகும். அல்லாஹு தஆலா சதக்காவுடைய நன்மை எழுதுகிறான். வகுல்லு தக்பீரத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை தர்மம் என்று சொல்கிறார்கள். வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா, நீங்கள் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் தர்மம் சதகா என்று சொல்கிறார்கள். வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒவ்வொரு வார்த்தையும் சதகா என்று சொல்கிறார்கள். வ அம்ரும் பில் மஅரூஃபி சதகா வ நஹ்யுன் அனில் முன்கரி சதகா, ஒருவருக்கு நன்மையை ஏவுகிறீர்கள், தர்மமாக நன்மையாக எழுதப்படும். ஒருவரை பாவத்தை விட்டும் தடுக்கிறீர்கள், சதக்காவுடைய நன்மை எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். நாம் இதை சொல்கிறோமா? நாம் நினைக்கிறோம் நிறைய பேர் நானும் தான், நீங்களும் தான், எல்லா மக்களும் தான். சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாம் தொழுகிறோம், நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், நாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம், அதிகமாக நாம் சுஜூது செய்கிறோம், துவா செய்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிய பாடில்லை. நம்முடைய கஷ்டத்துடன் வாழ்கிறோம், சிரமத்துடன் வாழ்கிறோம். முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்ததை அல்லாஹு தஆலா தரவில்லையோ? நான் பல வருடங்களாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், அல்லாஹு தஆலா எனக்கு நிறைவேற்றி தரவில்லையே. நான் எவ்வளவு சுஜூதிலே கேட்டிருக்கிறேன், துவா கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வை திக்ரு செய்து கேட்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு குறைவாக பேசக்கூடியவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி பேசக்கூடிய நானும், சிந்திக்கக்கூடிய நானும், நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நம்மை படைத்த அல்லாஹ்வை சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறானே, அது இருக்கிறதே. அதே போன்று எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய, துவா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறானே. அல்லாஹ்வை அதிகமாக நம்முடைய நாவினால் அசைக்கக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறானே. இது இருக்கிறதே. அல்லாஹு தஆலா நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அனைத்தை விட மிக சிறந்தது, மிக பாக்கியமுடையது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹு தஆலா நாம் கேட்டதை தந்தோ தரவில்லையோ, எப்பொழுதும் அல்லாஹ்வை நாம் முன்னோக்குகிறோமே துவாவிலே, இது ஆக பெரும் பாக்கியம். நாம் விட்டுவிடக்கூடாது. கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய ஜாமி லி அஹ்காமில் குர்ஆன் என்ற தஃப்சீரில் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? கவுலுல் அபதி அல்லாஹு அக்பர், ஒரு அடியான் அல்லாஹு அக்பர் என்று இந்த வார்த்தையை சொல்வதற்கிறதே ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா என்று சொல்கிறார்கள். உலகம் அனைத்தை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமா? அல்லாஹ்வை நாம் அதிகமாக திக்ர் செய்கிறோமா? எந்த உணர்வு வர வேண்டும் தெரியுமா? அதாவது உலகத்தை விட சிறந்ததை நாம் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து நாம் செய்கிறோம், சொல்கிறோம் என்ற சிந்தனை வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகம் அனைத்தை விட சிறந்தது. இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். அதாவது இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க,
அதாவது கபீஹும் பில் அபத், ஒரு அடியான் உடைய நிலைமை மிகவும் மோசமானது, மிகவும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் மோசமானது என்று சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஐயகூல பிலிசானிஹி அல்லாஹு அக்பர், தன்னுடைய நாவினால் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹு அக்பர் என்பது நிறையவில்லை என்று சொன்னான். உள்ளத்திலே அந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், மகத்துவம் மிக்கவன் என்ற அந்த உணர்வு வரவில்லை என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை என்பது மிக மோசமானதாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தை எந்த ஒரு பயனும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்கிறோம் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வோம் என்று சொன்னால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம், ஆனால் தொழுகைக்காக வேண்டி அந்த ஷிஆரு ஸலா, தொழுகையுடைய அடையாளம் அழைப்பு விடுக்கப்படுகிறது, தொழுகைக்கு நாங்கள் வரவில்லை என்று சொன்னால் நாம் எதிலே இருக்கிறோமோ அது நமக்கு தொழுகையை விட பெரிதாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பரில் எந்த ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை உள்ளத்தினாலும் நம்முடைய நாவினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நாங்கள் பிரதிபலிக்க செய்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.